சிறி உப்மா விநாயகருக்கு படைக்கிறது, கணேசருக்கு படைக்கிறது. பால் அவுள்ல செஞ்சது. அவுள் பால் உப்மா. தேவையான பொருட்கள்: பாலில் செய்கிறதுனால பால் 200 மில்லி, அவுள் 100, முந்திரி, திராட்சை, வாசனது ஏலக்காய், கொஞ்சம் நெய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அப்படியே மஞ்சத்தூள். நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றி நெய் சூடாகிற வரைக்கும் இருக்கணும். சூடாகட்டும். சூடான வாட்டி முந்திரி போட்டுக்கலாம். நெய் சூடான முந்திரி போடவும். நெய் சூடாயிடுச்சு, முந்திரி போட்டுக்கலாம். 20 முந்திரி போடணும். அப்படியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு இருக்குது. வறுத்தாச்சு பொன்னிறமாக. அப்படியே எடுத்துக்கலாம் முந்திரியை. தாளிப்புக்கு எண்ணெய் தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கோசரம் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. அப்படியே கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்ந்தது போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அப்படியே வணக்கிற மாதிரி அப்படியே 2 திருப்பி விட்டால் கருவேப்பிலை நல்லா அந்த எண்ணெயில். அடுத்தது பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதே அணைக்கிற மாதிரி ஒரு 2 பெரட்டிக்கலாம். வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வேகணும். அந்த பச்சை வடை போகிற மாதிரி பொன்னிறமாக வேகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ வெங்காயம் சாப்பிடும். அவ்வளோ ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். அப்போ உப்புமா நல்லா இருக்கும். அவ்வளோ எப்போயும் ஊற வச்சு கழுவுறது நல்லது. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே 2 பெரட்டி விட வேண்டியது. 200 ml பால் ஊற்றி பால் அப்படியே தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி அப்படியே கிண்டி விடலாம். இப்போ பால் அவுள் உப்புமா. உப்புமாவுக்கு ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ அவுள் போட்டுக்கலாம். உப்புமாவுக்கு ஒலை கொதிச்சிருச்சு. இனி போடலாம் அவுள். கொதிச்சிருச்சு ஒலை. இப்போ அவுள் போட்டுக்கலாம். ஒலை கொதிச்சிருச்சா ஒலை. தண்ணி போட்டு நல்லா கிண்டி விடலாம். அவுள் போட்டுவிட்டு நல்லா கிண்டனா நல்லா உலையில் இறங்கும். நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகும். வேகிறதுக்கு கெட்டி அவுளாக இருக்கிறதுனால 10 நிமிஷம் குறைவில்லாமல் வெந்தால் தான் நல்லா வேகும். அவுள் உப்புமா வெந்துருச்சு. அதை எடுத்து நசுக்கி பார்த்தா பூ மாதிரி மென்மையாக போகும். நல்லா நசுங்கும். இதுதான் அவுள் உப்புமா. முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு அப்படியே கிண்டி விட்டா
அவல் உப்புமா ரெடி, சிரி உப்புமா ரெடி. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. இது சிரி உப்புமா, விநாயகருக்கு படைக்கிறது. பால் அவல் உப்புமா விநாயகருக்கு படைக்கிறதுனால சிரி உப்புமா. இது அழகு அவல் பாயாசம் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அவல் பாயாசம். அவல் பாயாசம் தேவையான பொருட்கள்: அவல் 200 கிராம், பால் 1/2 லிட்டர், நாட்டு சர்க்கரை 170 கிராம், முந்திரி 20, திராட்சை 20, ஏலக்காய் ஒரு 2, நெய் 2 ஸ்பூன். அவல கழுவிக்கலாம், 2 ட்ரிப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். அவல அடுப்பு பற்ற வச்சு வானொலி பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரம் வச்சு நெய் ஊற்றணும். நெய் ஒரு 20 கிராம் ஊற்றினா போதும். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானாதான் முந்திரி பொரிக்க சூப்பராக இருக்கும். நெய் காயட்டும். நெய் காய்ஞ்சிடுச்சு. 20 முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாச்சு வறுத்தாச்சு. அவல நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். அவல தண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்ததுனால கொஞ்சம் வறுக்க லேட்டாகும். அதெல்லாம் சூடாகணும். நெய்யில் அப்போ தான் நல்லா வறுப்படும். அவல் நெய்யில் வறுத்ததுனால வாசனை வருது. அவலில் அதுவும் பொன்னிறமாக மாறும். நெய்யில் அவல் வறுத்தாச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். அவல் பாயாசத்துக்கு பால் 1/2 லிட்டர். அப்படியே பாலில் தண்ணி 1/4 லிட்டர் ஊற்றிட்டா அதிகமாக நல்லா பாயாசம் நல்லா இருக்கும். பால் நல்லா வேகணும். பாலை நல்லா அப்போ தான் அவல் போட முடியும். பால் நல்லா கிண்டி விட்டால் தான் பொங்கு வராமல் இருக்கும். கிண்டி விட்டால் தான் பொங்கு போகாமல் இருக்கும், இல்லைன்னா பொங்கு போயிடும். அப்படியே நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். 200 ml நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போட்டதுன்னா நல்லா கிண்டி விட்டா பால் பொங்க வராது. உள்ளே நல்லா வேகும். சர்க்கரை நல்லா கரையும். நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் கொதி வரும். கொதி வரும்போது நம்ம அவலில் போட்டுக்கலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடும். பால் நாட்டு சர்க்கரை சேர்ந்து பாரு கொதி வருது. இப்போ அவல் போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. அவல் போட்டுக்கலாம். வறுத்த அவல் நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம்னாலும் வேகணும். இது கெட்டி அவல். அப்போ தான் பாயாசம் ரெடி ஆகும். நல்லா வேகணும். அவல் வெந்துருச்சு. வெந்து எடுத்து பார்த்தா பூ மாதிரி நசுங்கினா போகும். அப்போ அவல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாயாசம் ரெடி. பூ மாதிரி போகுது. தட்டி வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம். கிண்டி முந்திரி போட்டுக்கலாம்.
திராட்சை அப்படியே திராட்சை அப்படியே போடலாம், நல்லா இருக்கு. அப்படியே நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம், நெய் வாசம் கமகமன்னு இருக்கும். ஒரு பாயாசம் ரெடி. அவல் பாயாசம் ரெடி. முந்திரி திராட்சை பால் அழகா இருக்கு. அழகு அவல் பாயாசம் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பால் அழகு. சிறி உப்புமா அவல் பாலில் செஞ்சது, கணேசனுக்கு படைக்கிறது சிறி உப்புமா. இது அவல் பாயாசம். பாயாசம் அழகு. சேனலில் பிடிச்சிருந்த பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணு, பிடிச்சிருந்த லைக் பண்ணு.